வாக்குத்தத்தங்களை ஆண்டவராக இருக்கிறார். வேதாகமத்திலே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நாங்கள் பார்க்கும் பொழுது அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். சின்னவன் ஆயிரம் சுதியும் பலத்த ஜாதியுமாவான். இதை ஏற்ற காலத்தில் தீவிரமாக நடப்பிப்பேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன். எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவ்வளவு வாக்குத்தத்தங்களும் மேன்மையானவைகள், மேன்மையானவைகள். அல்லேலூயா. இந்த 30 வருஷங்களாய் நான் ஊழியம் செய்து வருகிறேன். என்னுடைய ஊழியத்துல 2 வாக்குத்தத்தங்களை நான் பிடிச்சு வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. என்னுடைய சிறு வயதுல ஊழியத்திற்கென்று நான் ஒப்பு கொடுக்கப்பட்ட பொழுது, உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு மேல சொன்ன பொழுது, நான் ஜெபம் பண்ணி உபவாசித்த பொழுது கர்த்தர் எனக்கு 2 வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தங்களின்படி கர்த்தர் இன்றைக்கும் என்னை நடத்தி கொண்டு வந்தார். அல்லேலூயா. வேதாகமத்திலே கர்த்தர் நிறைவான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அதில் ஒரு மேன்மையான வாக்குத்தத்தத்தை இந்த நாளில் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம். சொல்லுங்க, அற்புதமான வாக்குத்தத்தம். அல்லேலூயா. சொல்லுங்க, அதிசயமான வாக்குத்தத்தம். சொல்லுங்க, அந்த வாக்குத்தத்தம் என்ற வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். அல்லேலூயா. இந்த பக்க நேரத்திலையும் வேதாகமத்திலே கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு உன்னதமான, யார் முதல் எடுக்கிறீங்களோ அவங்க வாசிங்க, ஒரு உன்னதமான வாக்குத்தத்தத்தை 128ஆம் சங்கீதத்துல நாங்கள் பார்க்கிறோம். 128வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிங்க. 128 2வது வசனத்தை வாசியுங்கள். ஆமென். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம், உன் கைகளின் உழைப்பை நீ சாப்பிடுவாய். கையை தட்டி கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திற்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ சாப்பிடுவாய். ஆமென் சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நீ சாப்பிடுவாய், நீ சாப்பிடுவாய். அல்லேலூயா. எவ்வளவுதான் நீங்க உடம்ப குறைங்கன்னு சொன்னாலும் இந்த இரவு ஒரு 2 கோப்பை போட்டாட்டி நித்திரையே வராது. அல்லேலூயா. எங்கேயாவது விசிட்டிங் போயிட்டு வரைக்குள்ள 6 மணி ஆகும். நான் தேனா கண்டு சொன்னேன், வீட்டை வர 9 10 மணி ஆகும். நீ ஒன்றும் செய்ய தேவையில்லைன்னு சொல்லி அவன் படுத்துருவான். ஒரு வீட்டை வந்தோடு எல்லாம் கிராண்டி போட்டேன். 7 மணி சமையடி. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 45 வயசு வரைக்கும் சாப்பிட உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. அப்பா இருக்கிற வரைக்கும் உதவி செய்யுங்க அப்பா. ஆமென் சொல்லுங்க. சாப்பிடுவான், சாப்பிடுவான். ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம், நீ சாப்பிடுவாய். எதை சாப்பிடுவாய்? எதை நீ உண்பாய்? எதை நீ அனுபவிப்பாய்? அதான் கர்த்தர் சொல்லுகிறார், உன்ற கையின் பிரயாசத்தை நீ அனுபவிப்பாய். அல்லேலூயா. எதை நீ சாப்பிடுவாய்? எதை நீ அனுபவிப்பாய்? உன்ற பிரயாசத்தை நீ அனுபவிப்பாய். அல்லேலூயா. உங்க மாமி விட்டு பிரயாசத்தை அல்ல, உங்க அப்பா விட்டு பிரயாசத்தை அல்ல, உங்க அடுத்தவன் விட்டு பிரயாசத்தை அல்ல, உன்ற பிரயாசத்தை நான் ஆசீர்வதித்து உன்னை கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கடைசி வரைக்கும் எங்கள் கையால் உழைப்பார். ஆமென் சொல்லுங்க. கடைசி வரைக்கும் வேர்வை சிந்தி நாங்கள் பாடுபடுவது, நாங்கள் பட்ட பாடுல நாங்கள் இளைப்பாறுவது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம்.
அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரன் வந்து எந்த 2 கிலோ அரிசியத்தா, எந்த 2000 ரூபாய் கடனை தாங்க சண்டை பிடிக்காமல் எங்கள் பிரயாசத்துல நாங்கள் வாழத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார். நிறைய தேவப்பிள்ளைகள் அதை உணர்ந்து கொள்வதில்லை. நிறைய தேவப்பிள்ளைகள் நினைக்கிறார்கள் எங்களுக்கு கொட்டட்டோ கொட்டட்டோ ஏதோ ஒரு பூதம் கேட்கும் என்று நினைக்கிறார்கள். இருந்து கனவு கண்டு கொண்டே இருக்கிறது. கொட்டும் கொட்டும் என்ன சமுத்தியில் ஒத்தர் என்ன ஒத்தர் அதை சமுத்தியை நிப்பாடி போறாங்க. எங்கேயாவது ஒரு சீட்டு விட வேணும், எங்கேயாவது ஒரு லொத்தர் விட வேணும். இல்ல இல்ல, கர்த்தர் லொத்தரையும் சீட்டை நம்பி வாழ சொல்லல. உனக்கு கர்த்தர் கொடுத்த கை இருக்குது, உனக்கு கர்த்தர் கொடுத்த கால் இருக்குது, கர்த்தர் உனக்கு கொடுத்த உடம்பு இருக்குது. இந்த பிரயாசத்தை வச்சுதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. உன் கைகளின் பிரயாசம் சொல்லுங்க. அல்லேலூயா. உன கை எப்படி காட்சி என்ற கைகளின் பிரயாசம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு அம்மாவுக்கு கண் தெரியாது, மாலை கண் மாதிரி செக்கல் கண், தகப்பன வயசு போட பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் கட்டி நல்லா இருக்கிறார். ஒரு பெரிய தொழில் நிறுவனமே ஒரு பிள்ளை வைத்திருக்கார். அவருடைய ஒரு பிள்ளை ஒரு தொழில் நிறுவனமே நடத்துகிறார். அவருடைய வீட்டுக்கு நான் போன பொழுது அங்கே வீட்டுக்கு முன்னுக்கு சின்ன சின்ன ஒரு சின்ன தோட்டம் அடைக்கப்பட்டு இருந்துச்சு. கத்தரி இருந்துச்சு, வண்டி இருந்துச்சு, சின்ன சின்ன தோட்டங்கள், கோழி கிரியில். நான் கேட்ட என்ன கிழவி இந்த நேரத்தில் தோட்டம் வச்ச கிழவன் கிழவி என்ன செய்வீங்க? இதுதான் நாங்க சமைச்சு சாப்பிடுறோம், இந்த கோழி முட்டையை நாங்க சாப்பிடுறோம். நான் கேட்ட என்ன புள்ள அங்க ஊருக்கு தன்னதானம் போடுது, நீ இந்த வண்டிக்காய் நட்டு கொண்டிருக்க. உண்மை. எங்களுடைய ஊழியர்களுக்கு கூட அவர் உதவி செய்கிறவர். ஆனா தாய் வெண்டிக்காய் நடுகிறார், கத்தரிக்காய் நடுகிறார், கோழி வளர்க்கிறார், கண்டறியாது பொல்லு உண்டி கொண்டு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பாஸ்டர், நாங்க யார்கிட்ட அடிமைப்படக்கூடாது, பெற்ற பிள்ளைகள் தான், யாருக்கு நாங்கள் பாரமாக இருக்கக்கூடாது. அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் ஆசீர்வாதம். இன்றைக்கு நான் சபைக்கு வரும்பொழுது சிபிஎம் சேர்ச்சை சேர்ந்த ஒரு தாய் வெள்ள சார்போட தெரியும், அவங்களுக்கு தெரியுமா, நடந்து இப்படி போட தெரியுமா, இப்ப தடி 2ஆம் பாதிக்கு இருந்து வருவான்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து கட்டிக்கு பிடிச்சு கொண்டு வருது மனுஷன். அல்லேலூயா. தேவதாஸ் பாஸ்டரே கூட விளையாட்டுக்கார் பாலத்தை ஒரு போட்டு சேர்க்க போறார். ஆனா உண்மையான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பிடிச்சு கொண்டு வாரா. ஆமென் சொல்லுங்க. பிடிச்சு கொண்டு வாரா ஆசீர்வாதம். உங்க கைகளின் பிரயாசம், உங்க கைகளின் உழைப்பு. வீடு முழுக்க பத்த, வீடு முழுக்க புல்செடி இல்ல. ஒவ்வொரு தேவ பிள்ளையின் பிரயாசத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது. அதே மாதிரி இன்னொரு விசுவாச குடும்பத்தை திருப்பி சொல்லுகிறேன். அவங்க இளம் குடும்பம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அப்பாவும் அம்மாவும் அங்கே தங்களோட பிள்ளைய வீட்டுல சமையல் இல்லாட்டி பஞ்சி குடிச்சால் அந்த குழந்தை பிள்ளை சைக்கிள்ல முன்னுக்கு கேட்பாங்க, சைக்கிள் புஷ் பேக். அங்கே புருஷன் சைக்கிள் ஓடுவார், பின்னுக்கு மனுஷி இருப்பான். அவங்க பிடிய இதுல இருந்து நாங்க போய் அந்த மெயின் ரோட்ல ஏறுறோம், ரதன் கடையில ஏறினால் இந்தாளி பக்கம் அம்மம்மா வீடு, இந்தாளி பக்கம் அப்பப்பா வீடு, அப்பம்மா வீடு. அல்லேலூயா. அது அவங்க சந்தியில கொண்டு வந்துட்டு அம்மா அப்பா பிள்ளைய கேட்பாங்களா, இன்றைக்கு அம்மம்மா விட்ட போறதா அப்பம்மா விட்ட போறதாப்பா? அண்டவனுக்கு பிள்ளை சொல்லுவோம், இன்றைக்கு அப்பம்மா விட்ட போவோம். அல்லேலூயா. அண்டவனுக்கு எங்க சாப்பாடு? எங்க? இது என்ன? வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதமா? வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதமா? இருந்துட்டு ஒருக்கா போறது பிரச்சனை. நான் இன்னைக்கு ஆராதனை முடிய நான் மூட்டை காட்டி கொண்டு போறேன் அம்மாட்ட சாப்பிடுறதுக்கு, இருந்துட்டு போறது பிரச்சனை. ஆனால் சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பிரயாசப்படுவதில்லை. பிரயாசம் என்று சொல்லும் பொழுது என்ன? உழைப்பை குறிக்கிறது. அல்லேலூயா. தேவன் விரும்புகிறார் நீ உழைச்சு நீ சாப்பிட வேண்டும், நீ உழைச்சு நீ அனுபவிக்க வேண்டும், நீ உழைச்சு நீ வீடு கட்ட வேண்டும், நீ உழைச்சு நீ சைக்கிள் எடுக்க வேண்டும்,
நீ உழைச்சு நீ நகை எடுக்க வேண்டும். நீ உழைச்சு நீ சாப்பிட்டு நீ நித்திர கொள்ளும் பொழுது அதுதான் 128 சங்கீதம் 2வது வசனத்தின் ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தம். யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். அது மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம், சம்பந்தி குடும்பமா இருக்கலாம். கர்த்தர் எங்களுக்கு மேலான 2 கரங்களை கொடுத்திருக்கிறார். யாரையும் பகைச்சு வாழுங்கள் என்று நான் சொல்றேன், யாரையும் எதிர்த்து வாழுங்கள் என்று நான் சொல்லவில்லை. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீதிமொழிகளின் புத்தகம் 14வது அதிகாரம் 23வது வசனம் என்ன சொல்லி வாசிச்சு பாருங்கள். நீதிமொழிகள் 14:23. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. காண சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. சகல உழைப்புக்கு பிரயோசனம் இருக்குது. ஹல்லேலூயா. நீ ஒரு கச்சான் கடை வச்சிருக்கிறையா, பிரயோசனம் பெறு. ஹல்லேலூயா. ஒரு தேத்தடி கடை வைக்கிறாயா, கர்த்தர் பலன் கொடுப்பா. ஒரு நாள் நாட்சம்பளத்துக்கு வயலுக்கு போறாயா, கர்த்தர் அதுல பிரயோசனத்தை கொடுப்பா. ஹல்லேலூயா. ஒரு மாச சம்பளம் செய்யறாயா, கர்த்தர் பிரயோசனம் கொடுப்பா. எல்லா உழைப்பிற்கும் கர்த்தர் பலன் ஒன்று ஏற்ற காலத்தில் வைத்திருக்கிறார். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். எல்லா உழைப்புக்கும் பலன் இருக்கிறது. ஆனால் அடுத்த பகுதி என்ன சொல்லுகிறது? சகல பிரயாசத்துக்கு பலன் உண்டு. உதடுகளின் பேச்சோ ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. வடையால வாயால சொல்லுங்க. வாயால வடை சுட்டா வடை மனமும் பெற. அவன் சொல்லுங்க. இன்னைக்கு எங்கட ஆட்கள வேணும் வாயால வடை சொல். என்ன சொல்றாரு? நான் அது செய்ய போறேன், இது செய்ய போறேன், அங்க பறக்க போறேன், இங்க நான் காமர்ஸுக்கு போறேன், நான் கொழும்புக்கு போறேன், நான் லண்டனுக்கு போறேன், நான் இதுல ஒரு கடையை போட போறேன், நான் பறக்க போறேன், நான் கிடக்க போறேன். உதடுகளின் பேச்சு எடுத்து கொண்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கோழி எவ்வளவு, ஒரு ஆட்டுக்குட்டி எவ்வளவு, கிராணிக்கு ஏற்றவர்கள் மாட்டுக்கண்ட எவ்வளவு, அல்லது அந்த வயசு போன கிளம்பி செய்தது மாதிரி ஒரு சின்ன தோட்டத்தை இதை கண்டா நாங்க கத்தரி தோட்டம் வச்சா 4 ஏக்கர்ல தான் நான் வைப்பேன். கடைக்கு கொடுக்கிற 100 ரூபாய் காசு நீ உழைச்சு சாப்பிடு. ஹல்லேலூயா சொல்லுங்க. கோழி பீ பிடிக்காது, கோழி முட்டை பிடிக்கும். ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் கோழி வளர்க்கு என்ன மனுஷனுக்கு கோழி பீச்சுன்னா கேட்க. ஹல்லேலூயா. ஆனா முட்டை மட்டும் அது கட்டிக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. முட்டை தின்னுமா கோழி வளர்க்கு. என்னுடைய பிள்ளைக்கு சொல்றேன், நீ இப்படி வேலை செய்ய, இப்படி பழகு. நீ இப்ப வளர்ந்த அப்புறம் என்ன செய்வ? ஒன்றுமே தெரியாம என்ன செய்வேன்? நான் சம்பளத்துக்கு ஆள் வச்சிருக்கேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப திங்கு எங்க போகுது பாரு. நான் என்னத்துக்கு வச்சிருக்கேன்? கர்த்தரோட வார்த்தை சொல்லுது, உங்க கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடலாம். அல்லேலூயா. நீ மற்றொரு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கக்கூடிய கர்த்தர் ஆசீர்வதிச்சா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் சின்ன சிறு வயதுல பிரயாசப்படுங்க. அல்லேலூயா. உழைச்சு வாழுங்க. அல்லேலூயா. பிச்சை எடுத்து வாழாதுங்க. ஆமென் சொல்லுங்க. யாருக்கு போய் பிச்சை எடுக்கிறல, ஆனா யார்கிட்ட கையை எதிர்பார்க்க கூடாது. நம்முடைய தெய்வம் வாக்குத்தத்தங்களின் தெய்வம், நம்முடைய தெய்வம் ஆசீர்வாதத்தின் தெய்வம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அனந்தர பூமியை கானான் பூமியை மாற்றுகிற தெய்வம் தான் நம்முடைய தெய்வம். அவர் நிச்சயமாக நம்முடைய சாபங்களை மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த வேலை இந்த வேலை என்று வேலையில வேற்றுமை காட்டாத. அது அந்த சாதி செய்கிற வேலை, இது இந்த சாதி செய்கிற வேலை இல்ல. கர்த்தர் கொடுத்த எந்த வேலை என்றாலும் சந்தோஷமாய் செய். அல்லேலூயா. கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு வேலைக்கு போனா நீதியா வேலை செய்யுங்க. அல்லேலூயா. ஒரு நாட்சம்பளத்துக்கு ஒரு மேசருக்கு போறீங்களா, முட்டாளுக்கு போறீங்களா, சந்தோஷமா நல்ல வேலை செய்யுங்க. ஒரு மனுஷன்
காசு தரும் பொழுது அவன் உங்களுக்கு சந்தோஷமாய் தரட்டும். அந்த சந்தோஷமாய் நேர்மையோடு நீங்க காசு வேண்டி கொண்டு வாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த பணத்தின் மேலே இருக்கு. அல்லேலூயா. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவான். முதலாவது ஒன்றை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தேவன், எங்களுடைய உழைப்புகள், பிரயாசப்பட்ட உழைப்பு, எங்களுடைய உழைப்புகளை, எங்களுடைய பிரயாசங்களை அவர் காண்கிற தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவதாஸ் பாஸ்டர் என்ன செய்கிறார் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். அவருக்கு ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த ஊழியத்தை அவர் எப்படி செய்கிறார், எப்படி கஷ்டப்படுகிறார், அத போல ஒவ்வொரு குடும்பத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் நீங்க எப்படி கஷ்டப்படுறீங்க, எப்படி உழைக்கிறீர்கள் என்பதை பரலோக தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபு கேட்டு பாருங்க. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 31:42 வாசிங்க. ஆதியாகமம் 31:42 படிங்க. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. நீர் என்னை வறுமையாய் அனுப்பியிருப்பீர். தேவனின் சிறுமையை. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு அஞ்சாவது சொல்லுங்க ஹல்லேலூயா. அஞ்சாவது சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆம்பளை சொல்லுங்க ஹல்லேலூயா. 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 சொல்லுங்க தேவன், சமணத்துக்கு தேவன் என் சிறுமையையும், ஹல்லேலூயா, சொல்லுங்க என் கை பிரயாசத்தையும் பார்த்தா. அல்லேலூயா. எப்ப உங்க கை பிரயாசம் கர்த்தர் பார்க்கலாம்? என்ன பார்க்க? வேலைக்கு போறேன், ரீலோட்ல போறேன், டிக்டாக் பார்க்கறாங்க, ஃபேஸ்புக் பார்க்கறாங்க, ஒரே நித்திர அடிக்கிறாங்க. நித்திர கூட கர்த்தர் இரவு கொடுத்திருக்கிறார். ஆனா பகல் முழுக்க நித்திர, இரவு முழுக்க முழுக்க. யாக்கோபு சொல்லுகிறான், என் பிரயாசத்தை கர்த்தர் பார்த்தார். ஆமென். என் பட்ட கஷ்டங்களை கர்த்தர் பார்த்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு வயல் விதைச்சே, அது எரிஞ்சு போட்டது, கர்த்தர் அதை பார்த்தார். ஆமென். ஒரு கோழி வளர்த்தேன், அது நட்டமாய் போயிட்டது, கர்த்தர் அதை பார்த்தார். ஆமென். எல்லாரும் போய் வேலைக்காக அலைஞ்சு திரிஞ்சேன், எல்லாரும் வேலை இல்லை என்று கலைச்சு விட்டாங்க, கர்த்தர் அதை பார்த்தார். ஆமென். நான் சோர்ந்து போகவில்லை, நான் முயற்சி எடுத்தேன், கர்த்தர் இன்றைக்கு என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படி தெரியுமா? யாக்கோபு தன் மாமாட்ட போய்க்கல, வெறும் கையோட போனான். அல்லேலூயா. கையெழுத்தி சொல்லுங்க வெறும் கை. கையெழுத்தி சொல்லுங்க வெறும் கை. நல்ல வயசுல வெறும் கை. ஆனால் மாமா விட்டு அவன் வெளியே வரும் பொழுது 2 பரிவாரங்களை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. 2 கூட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். எதனா அவன் சொல்லுகிறான், ஒன்றுமில்லாத நேரத்தில் எல்லாம் நான் பட்ட கஷ்டங்களை கர்த்தர் பார்த்தார். இரவு பகலாக நான் செய்த வேலைகள். ஹல்லேலூயா. ஆண்டவற்ற பிள்ளைகள் இரவு பகலாய் கஷ்டப்பட வேண்டும். கையெழுத்தி சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இரவு பகலாக உழைக்க வேண்டும், இரவு பகலாக முயற்சி எடுக்க வேண்டும். பகல் மட்டுமல்ல, இரவு வேலை செய்ய. உங்களுடைய வீடுகள் முழுவதும் ஒரு ஆசீர்வாத பூமியாய் மாறட்டும். ஆசீர்வாத பூமியாய் மாறட்டும். தேவன் இந்த பிரயாசங்களை, எங்களுடைய உழைப்புகளை, முயற்சிகளை கர்த்தர் பார்க்கிறார். மல்லாவில பிள்ளையார் கடையை பற்றி பெருசா சொல்லுவோம். ஆனா இந்த பிள்ளையார் கடையின் ஆரம்பங்களை பாருங்க. பல வருஷங்களுக்கு முன்பதா இவ்வளவு ஆட்களை இல்லாத நேரத்தில் அவங்க மரங்களுக்கு கீழே தொடங்கின கடைகள் தான் இன்னைக்கு பெரிய விருட்சமாய் அவங்க இருக்கிறாங்க. ஆண்டவற்ற பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்வோம்? நாங்க ஒரு கடை போட்டுட்டால் அடுத்த மாசமே லட்சம் பெற வருமானம் எதிர்பார்க்கிறோம். நாங்க ஒரு வேலைக்கு போயிட்டா அடுத்த மாசம் 5000 ரூபாய் கிடைக்கணும் எதிர்பார்க்கிறோம். இதுக்கு போறது பார்க்க நான் வீட்டை கிடைக்கலாம் நினைக்கிறோம். இல்லை, துன்பங்கள் மத்தியில எங்கட வேர்வையை கர்த்தர் பார்க்கிறார். ஏன் தெரியுமா?
ஒவ்வொரு வியர்வைக்கும் கர்த்தர் பலனை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. படிக்கிற பிள்ளைகள் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம். கஷ்டப்பட்டு காலம்பர எழும்பி இரவா நீங்க கஷ்டப்பட்டு படிச்சாதான் படிப்புல நீங்கள் முன்னேற்றத்தை காண முடியும். ஹல்லேலூயா. நீங்க சொல்ல முடியும், கர்த்தர் என்ற கஷ்டத்தை பார்த்து என்னை ஆசீர்வதித்தார். ஆனா எப்படி படிக்கிறோம்? எப்படி படிக்கிறோம்? பள்ளிக்கூடத்திலையும் படிக்கிறோம். சரி படிப்பிக்கிறேன் நிக்கிறோம். ஒரு டீச்சர் சொன்னா எங்கட பள்ளிக்கூடத்துல வகுப்பறையில படிப்பிச்சு கொண்டு நீங்களே எப்படி நிக்கிற பொழுது அப்ப நான் கேட்டேன், பிள்ளைய நிக்கிற பொழுது நீங்க என்ன செய்வீங்க? டீச்சர், நாங்க ஒன்றை செய்யணும். நாங்க ஒன்றை செய்யணும். எங்க பிள்ளைய ஒன்றுமே செய்யக்கூடாது. யோசிச்சு பாருங்க. தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் படிக்கிற நேரத்தில் நித்திர கொள்ளலாமா? வேலை செய்கிற நேரத்தில் வேலை இல்லாம இருக்கலாமா? ஒரு அரை ஏக்கர் காணியை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். ஒரு மாறி மழை பெய்யக்கலாம், ஒரு உளந்தையோ ஒரு பயத்தையோ அதுக்குள்ள போட்டு நீ பிரயாசப்படாமல் இருந்தால் நீ பரலோகம் போகும்போது கர்த்தர் கேட்பார், உனக்கு அரை ஏக்கர் காணி தந்தேன், உனக்கு ஒரு வீடு தந்தேன், கை கால் தந்தேன், நீ என்ன பிரயாசப்பட்டாய்? என்னத்தை நீ உழைக்க வைத்திருக்கிறார்? அதுக்குள்ள பாஸ்டர் 30,000 ரூபாய் கேட்கிறார். என்ன செய்ய? கோடு அடைய வைக்கிறார், மோதிரம் அடைய வைக்கிறார், பிரச்சனை இல்லை. நீ பிரயாசப்படும் பொழுது 30க்கும் அதிகமாய் கொடுக்க கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஒரு கட்டம் பெறும்பொழுது நீங்க படியுங்கள். உபாகமம் 8வது அதிகாரம் 18 ஒரு அருமையான ஆண்டவரை நாங்கள் பார்க்கிறோம். உபாகமம் 8:18 வாசிங்க. நன்றி ஆண்டவரே. பக்கைக்கு சோர்வுக்குள்ள போகாதீங்க. உபாகமம் 8:18. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. போல ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிற ஒரு கையை தட்டு. அந்த பலனை எனக்கு தாங்க ஆண்டவரே, அந்த பலனை எனக்கு தாங்க ஆண்டவரே, அந்த பலனை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. குபேரனை கேள்விப்பட்டிருக்கிறீங்க? நகர் கடை வழியா ஒவ்வொரு கடை வழியையும் ஒரு வண்டியை கோல்ட் கலர்ல குத்தி இருப்பான். அவர்களுக்கு காசை போடுவான். அவங்க சொல்றாங்க, எனக்கு போடுற அவனுக்கு காசு தருவேன். இப்ப சில இடங்களில் சிலர் எனக்கு நிமித்தி வர்றாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஒரு மரம் கொண்டு விட்டுருக்காங்க, ஒரு இலை, வித்தியாசமான இலை. அது போத்துல வளர்க்கணும். அதை வளர்த்தா காசு வருமா? அதை கட்டுதான் கிடையாது, வளர்க்குறாங்க. நான் போன சொல்லுவாங்க வடி வைக்கணுமா? நானும் வந்து தெரியாத அப்படி வடி வைக்க எல்லாம் தெரியும். ஆண்டவர் சொல்ல ஒரு நாளும் நான் உனக்கு பணத்தை தருகிற தேவன் சொல்லல, பணத்தை நீ சம்பாதிக்க பலன் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. பணத்தை தரும் தேவன் அல்ல, பணத்தை உழைக்க பலன் தருகிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தருக்கு கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்து. பலன் கொடுக்கிறவா, பலன் கொடுக்கிறவா. ஒரு தேவனுடைய பிள்ளை உழைச்சி அந்த பணத்தை சேமிக்கிறதற்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நீ சம்பாதிக்க வேண்டும். ஒரு அம்மாவுக்கு ஒரு குறிப்பிட்ட சின்ன உதவி செய்ய, சின்ன உதவி செய்ய உலகத்து மனுஷன் பார்த்துங்க, என்னத்துக்கு நீங்க அவரை காசு கொடுப்பீங்க? நான் சாப்பிட வழி இல்லாம இருக்கு, பேசாம விடுங்க. அவர் சொன்ன ஒரு நாள் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னார். ஒரு நாள் எனக்கு அவர் சொன்ன மாதிரியே போன் பண்ணினார். பாஸ்டர், அன்றைக்கு நீங்க யாருக்கு காசு கொடுத்தீங்களோ இன்றைக்கு அவங்க சந்தையில நிற்கிறாங்க. நான் சந்தையில என்ன பிரச்சனை? அவங்க வேண்டது ஒவ்வொன்றையும் சொல்றாங்க. கண்டுட்டு சொன்னார், நண்டு வேண்டி இருக்கிறாங்க, கனவா வேண்டி இருக்கிறாங்க, ராட் வேண்டி இருக்கிறாங்க, பெப்சி சோடா பத்திரம் பண்ணிட்டாங்க. நாங்கள் இதுக்கு என்ன பிரச்சனை? அவங்க உழைச்சா அவங்க வேண்டி சாப்பிடாங்க. எனக்கு நீங்க இந்த போன் போடுறீங்க? இல்ல பாஸ்டர், நீங்க கஷ்டம்னு சொல்றீங்க, அவங்க ஒரு நேரம் இவ்வளவு தின்றாங்க, நீங்க தின்னுவீங்களா? அப்படி நான் சொன்ன எல்லாத்துக்கும் நான் ஒரு நாளைக்கு நாங்க
இன்றைக்கு 2 கறி சமைச்சா நாளைக்கு நார்மல் கறி, அடுத்த நாளைக்கு ஒரு நல்ல ரெஸ்பெக்டான கறி கழிச்சா பிறகு கொஞ்சம் நார்மலான கறி. அப்ப அவர் சொன்னதுல நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறேன். உழைச்சியில காசு வந்துச்சுதோ நம்ம போல வெள்ளக்காரன் யாருமே ஒன்றை கொண்டபடி நாக்கி கொடுப்போம். அமைச்சருக்கு என்னத வண்டி கொண்டபம் கிடைச்சோட அடிக்கிறது அல்ல, தேவ கிருபையினால சம்பாதித்து ஒரு கட்டத்தில் நாங்கள் சொல்ல வேண்டும், வெறும் கையாய் கடந்து வந்தேன், ஆசீர்வாதங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் கடந்து வந்தேன், ஆசீர்வாதங்கள் எனக்கு தந்தீர். உம்மை தோதிப்பேன், உம்மை நம்பி வந்தேன், உந்தயவென்ன கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், உந்தயவென்ன கைவிடல. ஹல்லேலூயா. இங்க சிலர் யோசிங்க, பாஸ்டர் இவ்வளவு கஞ்சனா இருக்கிறாரு, ஒரு வண்டக்கோன் வர்றதுக்கு மனுஷிய வர்றாங்க இல்லையா? அருமையான இப்படி வாழ்கிறபடியாக தான் கடந்த வாரம் மட்டும் நான் நினைக்கிறேன், கர்த்தருடைய மகிமைக்காக தாழ்மையோடு சொல்லுகிறேன், 10,000 ரூபாய்க்கும் குறையாமல் ஏழைகளுக்கு உதவி செய்ய கர்த்தர் உதவி செய்யலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க கொடுத்தது அவங்க வண்டக்கோன் வேண்டி குடிக்கலாம், அது அவங்க கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டாம். ஆனால் நான் படுகிற பிரயாசத்தை பார்த்து கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. வேலை இல்லாமல் இருக்க கூடாது, வேலைகளை தரம் பார்க்க கூடாது. எந்த வேலை என்றாலும் சாகும் வரைக்கும் நாங்கள் வேலை செய்து வாழத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று ஜெபிச்சு ஜெபிச்சு கையை தட்டுங்க. ஆண்டவரே, கடைசி வரைக்கும் நான் வேலை செய்ய வேண்டும் அப்பா, கடைசி வரைக்கும் நான் உழைக்க வேண்டும் ஆண்டவரே, அதற்கு நீ கிருபை செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. முதலாவது கர்த்தர் நம்முடைய பிரயாசங்களை நம்முடைய உழைப்புகளை பார்க்கிறார். இரண்டாவது, நாங்கள் பிரயாசப்படும் பொழுது, நாங்கள் உழைக்கும் பொழுது குடும்பமாய் பிரயாசப்படுவது, குடும்பமாய் உழைப்பது நல்லதென்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் படுகிற பிரயாசங்கள், நீங்கள் செய்கிற வேலைகள் ஒரு தனி மரமாக அல்ல, குடும்பமாய் இணையும் பொழுது அதிலே நிறைவான பலனை கர்த்தர் கொடுப்பார். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆம்பளை போற உடுப்ப பொம்பளை போடக்கூடாது, பொம்பளை போற உடுப்ப ஆம்பளை போடக்கூடாது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அத போல ஆம்பளைக்கு ஒரு வேலை இருக்குது, பொம்பளைக்கும் ஒரு வேலை இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. சில பெண்கள் வீட்டுல வேலை இல்லாதவங்களா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனா உங்களுடைய வீட்டுல வீடு கூட்டுவது, உடுப்புகள் துவைப்பது, சமைப்பது, புருஷனுக்கு ஆதரவா இருப்பது, இது மிகப்பெரிய ஒரு உழைப்பு. அல்லேலூயா. கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கும் நான் சந்தோஷப்படுவேன், இன்றைக்கும் நான் பெருமைப்படுவேன். காலை 4 மணிக்கு சாப்பாடு கேட்டால் சமைத்து தரக்கூடிய ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். கடை சாப்பாட்டு செலவுகள் எங்களுக்கு மிக மிக குறைவு. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வீட்டை போகும்பொழுது பிள்ளைகளுக்கு ஏதாவது வேண்டி கொண்டு போக வேண்டும், ஆனா நாடுகளுடைய மனைவி யோசித்து ஏன் கடைக்கு வேணா காசு கொடுப்போம், நாங்க ஏதாவது சமைச்சு கொண்டு போவோம், எங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நாங்க ஏதாவது செய்து கொண்டு போவோம். அல்லேலூயா சொல்லுங்க. குடும்பமாய் உழைக்க வேண்டும். இப்படி 2 கை குடும்பமாய் உழைக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை விரும்புகிறார். பிரசங்கி புத்தகம் 4வது அதிகாரம் 9, 10 வாசித்து 3வது பகுதிகளை போக போறோம். பிரசங்கி 4வது அதிகாரம் 9, 10 வாசிங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நல்லது, அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஒண்டியா இருப்பதிலும்
2 பேர் சேர்ந்து உழைப்பது நல்லது. அல்லேலூயா. சிலவள கர்த்தர்களை ஒண்டியா வைத்திருந்தால் இந்த வார்த்தைப்படி போய் துணியை தேடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. அல்லேலூயா. கணவன் செத்து விட்டாரா, மனைவி விட்டுட்டு போயிட்டாளா, ஆண்டவருக்கு நல்ல அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அடுத்த துணியை எதிர்பார்க்காதீங்க. ஆனா கர்த்தரோட குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரா, சேர்ந்து நில்லுங்க. அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, பிரிந்து நடக்கும். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஒருவன் விழுந்தால் அல்லேலூயா, கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நல்லா கையை தட்டி, நல்லா கையை தட்டி, நல்லா 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 சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கணவனுடைய தொழில் விழுந்து போனால் மனைவியுடைய பிரயாசத்தினாலே பலன் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. மனைவியுடைய தொழில் விழுந்து போனால் கணவனுடைய பிரயாசத்திலே பலன் கிடைக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு வேலைக்கு போற திரேவமா இன்னைக்கு வேலைக்கு போறார், வேலையில ஒன்றுமே கிடைக்கல, சாப்பாடு அரிசி கொண்டு கொஞ்சம் காசுமே கிடைக்கல, வீட்டை கவலையோட வார. அப்ப மனைவி சொல்லுவார், கவலைப்படாதேங்கப்பா, தோட்டத்துக்குள்ள வெள்ளரி பழம் இருக்குது, அங்க புடுங்கி சாப்பிடுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவன் விழுந்தால் இன்னொருவன் தூக்கி விடுவான். இது எப்படி என்ன சொல்லுங்க? கல்யாணம் கட்டி 3 பிள்ளை தெல்மா ஓயனம் எடுக்க போது இப்போ தேங்காய்க்கு ஒரே அகற்றல் என்ன? சீதனத்தை கொண்டு வா. அவன் சொல்லுங்க, என்ன கொண்டு வா? சீதனத்தை கொண்டு வா. காசம் பண்ணி கொண்டு வா. கொப்பன் மட்டும் ஏதாவது கொண்டு வா. சிலர் கேட்க மாட்டாங்க, ஆனா சொல்லுவாங்க, கொம்மாவுடைய கொண்டு வந்தால் மாதிரி. ஐயா தேவன் அதை சொல்லல, அதை தேவன் எதிர்பார்க்கல. உங்க குடும்ப பிரயாசத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிரம்பி வழிய. அல்லேலூயா. உங்க குடும்பம் முதலாவது சொன்னேன், தேவன் நம்முடைய பிரயாசம் ராப்பகல் படுகிற பிரயாசம். 2வது குடும்பமா. இப்ப அம்மாவும் அப்பாவும் கஷ்டப்பட்டு உழைக்கிறார். உழைக்கும் பொழுது பிள்ளைக்கு என்ன கத்துது? போன் கத்து. என்ன கத்துது? அது எவ்வளவு காசு? உழைக்கப்படுது 40,000. கொஞ்சம் பாருங்க, ஆண்டவர்கள் எவ்வளவு கணக்கு கொடுக்கப்படும். இந்த திருவிழா கொஞ்சம் பாருங்க. இதுவரைக்கும் இந்த போகல கலவு சொல்ல தெரியாது. ஆனா மனுஷி ஆட வச்சு மாட வச்சு வச்சிருக்கிற காசை சுயாத்தா என்ன கேட்குது? என்ன கேட்குது? பட் எங்கடி என்ன கேட்குது? துக்கப்படுவார் சொல்லுவார், வேதனைப்படுவார். ஒரு மனுஷன் வேர்வை சிந்தி குடும்பம் கஷ்டப்படும் பொழுது அதை தண்ணியாக செலவழிப்பார். நானெல்லாம் வீட்டில் இருக்க ஐயாட்டு நல்ல அடிமாண்டு இருக்கு. சோறு சாப்பிட்டால் அந்த சோறு முட்டிக்கு மட்டும் சாப்பிடணும், ஒரு கொஞ்சம் கூட கோப்பல் இருக்கக்கூடாது. ஆனா இன்னைக்கு சர்வ சாதாரணமா நெல்லு விதைச்சது போல சோறு விதைச்சது சாப்பிடணும். எங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி கொண்டு போய் நாக்கி கொண்டு போ. தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்களுக்கும் கர்த்தர் கணக்கு கேட்பார். கர்த்தர் கணக்கு கேட்பார். தேவனுடைய மகிமையை பெற்ற நாங்கள் ஒருவர் கஷ்டப்படும் பொழுது, கணவன் உழைப்பாளியா இருக்கும் பொழுது மனைவி செலவாளியா இருக்கக்கூடாது. என்ன கருத்து? கொரி கிரீமை போட்டுட்டு சொல்றீங்க. ஒரு வீட்டை போனவ நல்லா தலைக்கு எண்ணெயை வச்சு மூச்சைக்கு நல்ல எண்ணெய் பூசி வீட்டால் நிப்பப்படி தோசித்தான் 2 அப்படி ஊத்துறான். கிழமைக்கு ஒருக்கா அந்த புளிய குளிப்பேன். அது அத்தா குடும்பக்கு ஒரு இடத்துக்கு போன மாதிரி இருந்துச்சு. போன பொழுது அவசரம், ஐயோ பாஸ்டர் கக்கி கருத்து போட்டீங்க, கரும்பு தான் ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க, எத்தனை கிரீம் வந்துட்டு பூசுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நானும் போட்டு பார்த்தேன், யார் கருத்த பொம்பளை இருக்கு இந்த உலகத்துல? நினைச்சா 3 மாசத்துல பண்ண பாசம் பெற முடியும். ஆனா அங்க போய் கேப்ப கிருமிக்கு அவ்வளவு செலவழிச்சு, அவ்வளவு செலவழிச்சு. ஆடம்பரங்கள்
சேர்ச்சுக்கு வரைக்கும் பாருங்க எங்களை விசுவாசிகள் அப்படியே ஏழையினும் நான் பெரும் ஏழை அப்படி வருவான். அவன் சொன்னாங்க ஆனா சொல்ல ஒரே பாசத்தை சுயம் வழிபடலாம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு அலங்காரம் தான் தெய்வத்தின் பிரசன்னம், தெய்வத்தின் மகிமை. ஹல்லேலூயா. செலவாளிகளாய் இருக்காதீங்க, ஊதாரிகளாய் இருக்காதீங்க. கஷ்டப்படுங்க, கஷ்டப்படுகிறதை சம்பாதிக்க பாருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க, கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா, கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. தகப்பன் சொத்துக்களை சேர்த்து வைத்தார், கெட்ட குமாரன் சொத்துக்களை பிரித்து கொண்டு போய் தேசிகளோடையும் குடிகாரங்களோடையும் கள்ளங்களோடையும் அந்த பணங்களை செலவழித்து கடைசியா சாப்பிடறதுக்கு வழி இல்லாமல் பண்டி மேய்க்க போனது போல தேவனுடைய பிள்ளைகள் செலவாணிகளாய் மாறக்கூடாது. நாளைக்கு வருஷம், ஆமென், நாளண்டைக்கும் வருஷம். யாருக்கு? யாருக்கு? தமிழருக்கு. ஆமென் சொல்லுங்க. நீங்க அதுதானே பிரச்சனை. அது தமிழர் இல்லை. அப்பா ஆனந்தே தெரியும். வருஷத்துக்கு எங்கடியாக உடுப்படி அனுப்பாங்க, வருஷத்துக்கு எங்கடியாக வெடிமண் அனுப்பாங்க. கேட்டா சொல்லுவாங்க வருஷத்துலதான் மலிவு. ஆமென் சொல்லுங்க. வீட்டிலேயே உடுப்பு இல்லை, ஒற்று காரியம் அவங்களுக்கு இல்ல. மலிவு விற்பனையில போய் 300 ரூபாய் 500 ரூபாய் வேண்டிட்டு 3 நாள்ல 300 ரூபாய் பாருங்க. ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது அநேக காரியங்களை கேள்வி கேட்கிறோம். ஆனா தேவனுக்கு பிரியமில்லாத இடங்களில் எத்தனையோ காரியங்களை நாங்கள் செலவழிக்கிறோம். அதனால வேதம் என்ன செய்கிறது? என்கிற பிரியாசங்களில் சாபங்கள் இறங்கி வருகிறது, என்கிற பிரியாசங்களில் தரித்திரங்கள் இறங்கி வருகிறது. தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் ராப்பகலாய் உழைக்க வேண்டும். அந்த உழைப்பை யாரோ ஒருவர் திருடுவதற்கு ஒரு நாள் நாங்கள் ஒப்புக் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. டிவி வேண்டுவது, போன் வேண்டுவது, மோட்டார் சைக்கிள் வேண்டுவது, வீட்டுக்கு ஆமான சாப்பாடு வேண்டுவது எல்லாம் தேவைதான். அந்தந்த நேரம் அந்தந்த கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. அல்லேலூயா. நீ உழைக்கிறதானே நீ இப்படி கதைக்கிற, நீ காசு கொண்டு எப்படி கதைக்கிறான்னு அவைகளை வச்சு சண்டை பிடிக்காமல் வீட்டுக்கு வருகிற 5000 ரூபாய் காசு அது கர்த்தர் கொடுத்த காசு. அல்லேலூயா. அது கணவன் உழைச்சான, மனைவி உழைச்சான, அது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் ஒரு நாளும் செலவழித்து போகக்கூடாது. எடுத்து நின்று ஒரு சின்ன ஜெபம் செய்துட்டு 3வது பகுதிக்குள்ள நாங்கள் போகிறோம். அது ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கிறது. ஒரு 10 நிமிடங்கள் அதில் நான் இருக்க போறேன். ஹல்லேலூயா. தேவன் எங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே முதலாவது தேவன் விரும்புகிறது எங்களுடைய பிரயாசங்களை கர்த்தர் பார்க்கிறார். இரண்டாவது நாங்கள் குடும்பமாக பிரயாசப்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆகவே இந்த 2 காரியங்களை இதுவரை பார்த்திருக்கிறோம். முதலாவது பிரயாசங்களை கர்த்தர் பார்க்கிறார். இரண்டாவது நாங்கள் குடும்பமாய் பிரயாசப்பட வேண்டும். செலவாணிகளாய் நாங்கள் இருக்கக்கூடாது. உடுப்புகள் மேல வாஞ்சைகள் கொள்ளக்கூடாது. உலக பொருட்கள் மேல வாஞ்சைகள் கொள்ளக்கூடாது. நம்முடைய சரீரத்தை மாற்றுவதற்கான காரியங்களில் நாங்கள் வாஞ்சை கொள்ளக்கூடாது. தேவன் கொடுத்த வாழ்க்கையில அர்ப்பணிப்போடு வாழும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. கையெழுதி சொல்லுங்க. அல்லேலூயா. கையெழுதி சொல்லுங்க. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, என்னை விடா நன்றி உமக்கு தானே, என்னையில்லாதே நன்றி நன்றி
ஏனை வேடானல் உமக்கு தானே சமா உமக்கு தானே. நன்றி அவர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் மிக கவனமாய் கவனிங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். வார்த்தை மூலமாக கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தரோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது கர்த்தர் பிரயாசத்தை பார்க்கிறான் என்று நினைக்க வேண்டும். பிள்ளை எங்க வழியா நிற்கிற உங்க பிள்ளை. இரண்டாவது, நாங்கள் குடும்பமாய் பிரயாசப்பட வேண்டும். ஆகவே இதுவரைக்கும் நம்முடைய உழைப்புகள், நம்முடைய பிரயாசங்கள் அதிகமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதற்காக நம்முடைய உழைப்பு திருப்தி செய்யாததற்காக இருக்கக்கூடாது. ஏசாயா 55:2 வாசியுங்கள். ஏசாயா 55:2. சொல்லுங்க, திருப்தி செய்யாத காரியத்திற்காக பிரயாசப்படாத. அல்லேலூயா. நீ பிரயாசப்படு. அந்த பிரயாசங்கள் ஒவ்வொன்றும் உன்னை திருப்திக்குள்ளாய் நடத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. கொஞ்சமாய் உழைத்தாலும் ஆண்டவருக்கு திருப்தி வர வேண்டும். அந்த திருப்தி இல்லாத பிரயாசம் அது வீண் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு விருப்பம் வெளிநாட்டுக்கு போகணும். நிறைய பேருடைய விருப்பம் எப்படியாவது உழைக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உன் ஆத்மாவை திருப்திப்படுத்தாத எதுக்கும் நீ முயற்சி எடுக்காத. முயற்சி எடுக்காத. நீங்க ஒரு தேர்தலை கடையை போட்டு பாருங்க, உழைப்பு வராது. அதே நேரம் ஒரு கண்ணு கடை திறந்து பாருங்க, உழைப்பு வரும். நீங்க ஒரு நல்ல ஒரு தோட்டம் செய்யுங்க, செடி அழிஞ்சு போயிடும். ஆனா ஒரு கோயில் தோட்டம் செய்யுங்க, நல்லது. கர்த்தர் சொல்றார், திருப்தி இல்லாத காரியங்களுக்காக நீ பிரயாசப்படாத. இந்த வார்த்தைகளை நான் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற நாட்களில் ஒரு விதவை தாயை நான் சந்திக்க வேண்டியிருந்தது. அந்த விதவை தாய்க்கு மிகுந்த கஷ்டம். ஆகவே நான் என்ன செய்தேன் என்றால், ஒரு ஆடு வேண்டி கொடுத்தேன். அம்மா, இந்த ஆட்டை வளருங்க, இந்த ஆட்டுல போற முதலாவது குட்டியை எனக்கு திரும்ப தாங்க, பிறகு நீங்க ஆடை வளரும். ஆண்டவருடைய கிருபையில் அவர் வடிவா வளர்த்தார். ஆட்டுக்குட்டி போட்டுச்சு. அந்த குட்டியை கொண்டு வந்து என்னிடம் தந்தார். இப்பொழுது அது பெருகி விட்டது. கொஞ்ச நாளா ஆண்டவர் மேல அவருடைய அன்பு குறைந்து விட்டது. தேவ சமூகத்தை தேடுகிற காரியங்கள் குறைந்து விட்டது. நான் விசாரித்தேன். அப்பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், நான் சேர்ச்சுக்கு வராததுக்கு காரணம் நீங்க தான். நான் சேர்ச்சுக்கு வராத காரணம் யாரு? என்னடா சொல்லுங்க, என்னடா என்னடா? சும்மா எனக்கு ஆட வேண்டிட்டாங்க. அந்த ஆடு குட்டி போட்டு இப்ப ஆடு பெருகிட்டது. ஆடு மேய்க்கிறதா சேர்ச்சுக்கு வரதா? உண்மை சொல்லுங்க, ஆடு மேய்க்கிறதா சேர்ச்சுக்கு வரதா? அதுவும் ஜீவன் தானே. இப்ப தானே சொன்னீங்க, ஆட வள கோழிய வள வந்து தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு இல்லாத இடம் எந்த ஆட்டுப்பட்டிக்கு வருகிறதோ அந்த ஆட்டுப்பட்டி சபிக்கப்பட்டு போவதாக. கர்த்தருக்கு இல்லாத இடம் எந்த கரண்ட் வேலைக்கு வருகிறதோ, இந்த வீடியோ பார்க்கிறவங்க எந்த கரண்ட் வேலைக்கு வருகிறதோ அந்த கரண்ட் வேலை நாசமாய் போவதா. தேவனுக்கு இடம் கொடுக்காத எதுவும் திருப்தி செய்யாது.
அதுக்கு நீ பிரயாசப்பட்டும் பலன் இல்லை. ஆண்டவரை தேடு, ஆண்டவருக்கு தசமமாக போடு, ஆண்டவருக்கு காணிக்க போடு, ஆண்டவற்ற வேலையை செய், நீ ஆசீர்வாதமாயிடும். அல்லேலூயா. இல்லை என்று தசமவாதத்தை பற்றி பிடிச்சு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எதிர்க்கி பிடிச்சு, தனிப்பட்ட ஜபத்தை கட்டி பிடிச்சு, நீ எவ்வளவு மண்டைய போட்டு உடைச்சு வேலை செய்தாலும் கடைசி கட்டத்துல சோறு இந்த உள்ளுக்கு கூட போவாங்க. திருப்தி செய்யாததற்காக வாஞ்சிக்காதீங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய கிருபையினால் அவன் வாழுவான், கர்த்தருடைய தயவினால் அவன் வாழுவான். அவன் கையில் அப்பம் இல்லத்தான், ஆனா ஜீவ அப்பமாகிய கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் எனக்கு உனக்கு ஆசீர்வாதித்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. காற்றை காணவில்லை தான், மழையை காணவில்லை தான், வாய்க்காலை நிரப்புகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எபேசியர் 4வது அதிகாரம் 28 கடைசியாய் வாசித்து இறுதி ஜபத்துக்கு நேராய் கடந்து செல்லவும். எபேசியர் 4வது அதிகாரம் 28வது வசனம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கும்படி உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நல்ல வேலைகளை செய்து, அல்லேலூயா, கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு தயவு செய்து உங்களை ப்ளீஸ் பண்ணி கேட்கிறேன், கை கொடுங்க. பக்கத்தில் யாராவது கை கொடுங்க. சரி, இப்ப அவங்களோட மூஞ்சியை பார்த்து சொல்லுங்க, உங்களோட கையால வேலை செய்யுங்க, நல்ல வேலை செய்யுங்க. அல்லேலூயா. அப்ப கெட்ட வேலையும் இருக்குது. அடுத்தவனை தட்டி பறிக்கிறது, வேண்டின பொருளை கொடுக்காம வர்றது, பொய் சொல்றது, களவெடுக்கிறது, வேலை நேரத்துல இவங்க வேலை செய்வாங்கன்னு சொல்லி முதலாளி இருக்கும் பொழுது அப்படியே வயலங்களை புரண்டு போய் கிடக்கிறது. ஆமென். நல்ல வேலை செய்து பிரயாசப்படும், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவ சமூகத்தை உதறி வேலை செய்யாது, ஆண்டவற்ற ராஜ்யத்தை விட்டு வேலை வேலை என்று தெரியாது. சபை நடக்கும் பொழுது ஓட்டை என்று தெரியாது, சபை நடக்கும் பொழுது படிப்பு தெரியாது, சபை நடக்கும் பொழுது ஒரே காரியம் என்று தெரியாத கர்த்தருடைய சமூகத்தை தேடி உன் ஆத்துமாவுக்கு திருப்தி கொடுக்கிற காரியத்தை நீ செய்யும் பொழுது ஆண்டவர் உனக்கு நிறைவான பலனை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு இருக்கிற ஒரு சில வாலிப பிள்ளைகள் இல்லை, கடைகளில் வேலை செய்கிற வாலிப பிள்ளைகள். ஏனென்றால் கடைக்காரன் சொல்லி இருக்கிறான், திங்கட்கிழமை வருஷம் நீங்க இன்னைக்கு வேலைக்கு வராட்டு உனக்கு நாளைக்கு வேலை இல்லை. பயத்துல போயிட்டான். நேற்று ஒரு பாஸ்டருடைய மகனை எடுத்து கேட்டேன், தம்பி நாளைக்கு ஒரு ஆராதனைக்கு வருவாயாடா என்று கேட்டேன். நீ செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்குது, நீ வரலாமா? பாஸ்டர் மகன் அவனை நீ மாமான்னு தான் கூப்பிடுவான். மாமா சொல்லுங்க, மாமா. நாளைக்கு மட்டும் கூப்பிடாதீங்க மாமா சொல்லுங்க. ஏடா ஐயோ, கடையில சொல்லிருக்கிறார்கள் அரங்க கூடாதா? அவன் சொல்லுங்க, அரங்க. நீங்க எதை திருப்பி செய்யணும்? தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக எந்த மரண வேதனை வந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் விடக்கூடாது. சில சொல்லுவாங்க, தெரியுமா, ஞாயிற்றுக்கிழமை தானே ஒவ்வொரு ஞாயிறு வருது, வேலை இருந்துட்டு தானே வருது, இருந்துட்டு தான் சாத்தானும் வரும், இருந்துட்டு தான் பிசாசு என்ன இருந்துட்டு வர. தேவனுடைய பிள்ளைகள் திருப்தி செய்யாத இந்த காரியத்துக்கும் நம்முடைய பிரயாசங்களை கொடுக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. கைக்கு காப்புகள் போடுவதற்கு, முகங்களை அலங்கரிப்பதற்கு, வேறு எந்த விதமான சுத்தமான காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்காமல் ஆண்டவருக்காக வாழுவோம்.
கதைப்பதற்கு காசு போடுங்கள், படம் பார்ப்பதற்கு காசு போடாதீர்கள். தேவையான நேரம் தேவையான சாப்பாடுகளை வீட்டில் செய்யுங்கள். தேவையில்லாத காரியங்களை வேண்டி வீட்டில் தேவையில்லாத பொருட்களை அடுக்காதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நின்று கடைசி வசனத்தை எழுந்து நின்று வாசித்து ஜெபத்தோடு தேவ செய்தியை நிறைவு கொண்டு வரப்போகிறேன். நன்றி ஆவியானவரே. வெளிப்படுத்தல் 14-13 எல்லாரும் எடுத்து வாசிக்க போகிறோம். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. வெளிப்படுத்தல் 14-13. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதா அதை பார்த்து கொடுக்கிறேன். நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதா அதை பார்த்து கொடுக்கிறேன். நினைப்பதற்கு ஜெபிப்பதற்கு அதிகமாக நினைப்பதற்கு ஜெபிப்பதற்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் ஹல்லேலூயா. முதலாவது கர்த்தருடைய பிரயாசங்களை பார்க்கிறார். ரெண்டு நினைச்சு நல்லா வேலை செய்யுங்க. இரண்டாவது குடும்பமாய் பிரயாசப்படுங்க. அப்பா அம்மா பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து முயற்சி எடுத்து உழையுங்க. அல்லேலூயா. மூன்றாவது திருப்தி செய்யாத பிரயாசங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கோழி முட்டை போட்டால் கர்த்தருக்குரிய காணிக்கை எடுத்து வையுங்க. ஆடு குட்டி போட்டால் கர்த்தருக்கு காணிக்கை, மாடு கண்டு போட்டால் கர்த்தருக்கு காணிக்கை, நெல் விதைத்தால் கர்த்தருக்கு காணிக்கை, ஒரு நாள் வேலை செய்தால் அதுல கர்த்தருக்கு காணிக்கை. சகலவற்றிலும் உண்மையா இருந்து பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்களை மிச்சம் முடிக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை அசண்டை பண்ணி வேலைகள் செய்யாதீங்க. அல்லேலூயா. கர்த்தரை தேடாமல் சாபங்களை தேடாதீங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 13வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். வெளிப்படுத்தல் 14-13. 1 2 3. பின்பு அது கர்த்தருக்குள் சொல்லுங்க, எனக்கு பேசுங்க. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். இது மறு உலகத்திற்கான வார்த்தையா இருந்தாலும் கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஆறுதலை கர்த்தர் வச்சிருக்கிறார். தேவ சித்தத்தின்படி உழைக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் குடும்பத்தில் ஆறுதல் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய சித்தத்தின்படி நீ உழைக்கிறது 500 ரூபாயாக இருந்தாலும் கர்த்தருடைய ஆறுதல் உன்னுடைய வீட்டிலே இருக்கும். ஆண்டவருடைய சித்தத்தின்படி உழைக்கிற உழைப்பிற்கு பலனாக கர்த்தர் இளைப்பாறுதலை கொடுப்பார், நல்ல நித்திரையை கொடுப்பார், தேவ சமாதானத்தை கொடுப்பார். நீ உழைச்சதை சாப்பிடத்தக்கதாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தயவு செய்து உங்களோட ஊர் ஊழியக்காரனாய், உங்களோட வீட்டு ஊழியக்காரனாய் என்னுடைய ஆவியில நான் சொல்லுகிறேன், யாருடைய பிரயாசங்களையும் வாழ நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டாம். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பிரயாசத்தை செய்யுங்க, உங்களுக்கு ஒரு முயற்சியை எடுங்க, தனிப்பட்ட தொழில்களை செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுப்பார். கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. தனிப்பட்ட தொழில்களை செய்யுங்க. தர்சன் நிக்கிறீங்களா? தர்சன் வந்திருக்கிறீங்களா? தர்சன் வந்து நடுங்கடி இல்ல முந்திருக்க மொட்டையா எடுத்துட்டு
அல்லேலூயா. கேம்பஸ் படித்தபடியா, என்ன படித்தபடியா? கேம்பஸ் படித்தபடியா. கேம்பஸ் படித்தபடியாருக்கு வேலை ஒன்றுமே இல்லை. மேசன் வேலை, மற்ற வேலைன்னு ஓடி தெரிந்தார். ஒரு ஐடியா வந்துச்சு, மீன் வியாபாரம். அல்லேலூயா. என்ன வியாபாரம்? மீன் வியாபாரம். அப்பா என்ன சொல்றார்? உள்ள மீன் விற்க கூடாது. ஏன் மீன் விற்க கூடாது? மீன்காரண்ட அப்பாவோட கடன் கூப்பிடுவாங்க. யாருடைய அப்பா கூப்பிடுவாங்க? மீன்காரண்ட அப்பா. ஆனால் அந்த புள்ள அந்த தொழிலை செய்தபடியால் இன்றைக்கு ஒரு சொந்தமான மோட்டார் சைக்கிளே கத்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கத்தர் கொடுங்க, தசமாங்கள் கொடுங்க, கத்தர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். அப்பான்னு சொல்ல கட்டு மீன் விக்காட்டி ஆமென் சொல்லுங்க. அப்பா போல பாச்ச வேலைக்கு தான் தெரியும். அல்லேலூயா. என்ன வேலை இருந்தாலும் ஜெபிச்சு போட்டு தேவ சித்தப்படி தொடங்குங்க. அல்லேலூயா. அது ஒரு விழுக வரும், ஒரு வீழ்ச்சி வரும். சோர்ந்து போகாம செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நீங்க பைபிள் முழுக்க நீங்க வாசித்து பாருங்க. கர்த்தர் எழுதி கொடுங்க, என்ற பிள்ளைகள் யார்கிட்டையும் கடன் பட மாட்டாங்க, யார்கிட்டையும் கையேந்த மாட்டாங்க. அப்படியான தேவன் தான் நம்முடைய தேவன். கையெழுதி சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியான ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு வீட்டுக்காரங்க கேட்கிறாங்க, டாய்லெட்டுக்குள்ள புழு வெளியுது, ஒரு இந்த டாய்லெட்டை கழுவி விடுறீங்களா, நாங்க உங்களுக்கு ஒரு 3000 காசு தரோம், பயப்படாம கழுவுங்க. ஆமென் சொல்லுங்க. பயப்படாதீங்க. அந்த 3000 ரூபாய் காசு என்னத்தை கிடைக்கு தெரியுமா? உங்களோட உழைப்புக்கு கிடைக்குது. அல்லேலூயா. ஜபிச்சு போட்டு ஆண்டவர்கிட்ட 300 எடுத்து வச்சு 2 செலவழிங்க. அநேக பேருக்கு டாய்லெட் கட்டி கொடுக்கத்தக்கதாய் ஒரு காலத்துல கர்த்தரை உயர்த்தி ஆசீர்வதித்து கனப்படுத்துவதை நிச்சயமா உங்களுடைய கண்கள் காணும். அல்லேலூயா. உடம்பு ஏனாமல் இருக்கலாம், உடம்பு கொடுக்காமல் இருக்கலாம், ஆண்டவருக்குள்ள பிரயாசப்படுங்க. ஆமென். ஆமென். ஒரு கட்டத்துல மாமா கிட்ட பார்த்து சொல்லுவீங்க, கர்த்தருடைய பிரயாசத்தை பார்த்து என்ன ஆசீர்வதிச்சு வச்சிருக்கேன். ஆமென். உங்க வீட்டுல பொம்பளைய நான் பெருமையா தான் எடுத்தேன், ஆனா ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். எதனால? இரவு பகல் நான் வேலை செய்தேன். அதுதான் யாக்கோபு சொல்லுகிறார். அல்லேலூயா. ராம் பகலா படியுங்க, ஊழியம் செய்கிறார்கள். நானும் பட்டு யோன்சான் இருக்கிறீங்க. ராம் பகலா கர்த்தரை தேடுங்க, ராப்பகலா விசிட்டிங் செய்யுங்க, ராப்பகலா ஜனங்களுக்காக கண்ணீர் விடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சகல பிரயாசங்களுக்கும் கர்த்தர் பலன் பெற்று கையை விரிச்சுக்க ஆண்டவரே, நல்ல பிரயாசப்படத்தக்கதாய் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்ற கைகளினால நல்ல பிரயாசங்களை நான் படத்தக்கதாக ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி 2 கரங்களை அசைத்து கொண்டு நாங்கள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் உண்மை இயேசு கைவிடவே மாட்டார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்கள், அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.